ராஜ்யசபா லோக்சபாவில் மெம்பராக இருந்திருக்காரு. ஸோ அவருடைய வீடு தாங்க இது. ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வீட்டை தாங்க இந்த வீடியோவில் இப்படி நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அன்புமணி ராமதாஸ். ஸோ பாமக கட்சி தலைவராக யார் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணீங்க. ஸோ அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைவர்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் போய்ட்டு இருக்குது. அதை பற்றி நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. ஸோ இப்போ நம்ம அவருடைய வீட்டை தாங்க போய்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அவர் வீடு வந்து பார்த்திங்கன்னா டி நகரில் இருக்குங்க. ஸோ கரெக்டாக ரெடின்ஸ் வந்து டி நகர் ஒரு 1 hour நமக்கு ட்ராவல் காட்டுது. நம்ம அப்படியே பொறுமையாக போயிடலாம். அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பனையூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பனையூருக்கு இப்போ போக முடியாதுங்க. ஸோ அதனால் நான் டி நகருக்கு போயிட்டு அவருடைய வீட்டை மட்டும் நான் காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னா காவங்கரை தாண்டி புழல் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. இருக்கு பாருங்கள், இதுதான் நம்ம அந்த புழல் ஜெயிலு. இப்போ என்னமோ ஒரு ஒர்க்கு போயிட்டு இருக்கு போல். சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்டெல்லாம் நோண்டி போட்டுருந்தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு செம்மண்ணு தாங்க இங்கெல்லாம். அந்த பள்ளம் தோணுனாலே செம்மண்ணு தான் வருது. அந்த ஒரு டவர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம புழல் ஜெயிலு. அந்த சைடு காம்பவுண்டெல்லாம் இப்போ ஓப்பனாகவே தெரியுதுங்க. சைடில் அவங்க எடுத்ததுனால சைடு காம்பவுண்டெல்லாம் சூப்பராகவே தெரியுது, வெளியே நல்லா விசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு வழி இருக்குது போல் அந்த புழல் ஜெயிலை சுற்றி பார்த்துக்கோங்க. இதுதான் புழல் ஜெயிலு. ஸோ டி நகர் போகிறதுக்கு இன்னும் நமக்கு ஒரு 1/2 hour பக்கம் காட்டுதுங்க. இங்கே தான் நம்ம அந்த கைதிகளுக்காக ஒரு கடையும் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே பொறுமையாக போகலாம் வாங்க. காய்ஸ், உங்களுக்கு அந்த மரம் தெரியுதுல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு விழுற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து பாருங்கள், ஒரு ஜேசிபியா, ஆமாம், அதை வச்சு அப்படியே முட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். முட்டு கொடுக்குறதுனால இப்போ அந்த சைடு வண்டியெல்லாம் போகுதுங்க. கொஞ்சம் வண்டி போய் ஃப்ரீயானதும் அந்த மரத்தை இன்னொரு பக்கமாக சாய்ச்சிருவாங்க. பாருங்கள் மழையில் என்னென்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ வாங்க அப்படியே நம்ம போவோம். ஐஸ், இந்த ஒரு தெருவில் தாங்க இருக்குது நம்ம அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய வீடு. கரெக்டாக எங்கே இருக்குது, இது தாண்டி தான். அது வரைக்கும் பாருங்கள், இது ஒரு கார் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், இது தாங்க நம்ம அன்புமணி சாருடைய வீடு. இருங்க, நான் உங்களுக்கு நிப்பாட்டி காட்டுறேன். ஸோ நான் கூட இதுதான் அன்புமணி சாருடைய வீடுன்னு நினச்சேங்க, ஆனால் அது இல்லைங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அன்புமணி சாருடைய வீடு. ஸோ ஓவராலாக அவருடைய வீடு இப்படி தாங்க இருக்குது. திலக் தெருன்னு போட்டுருக்கு பாருங்கள், செக்யூரிட்டி உக்காரத்துக்கான ஒரு இடமும் இருக்குது. இப்படி தாங்க இருக்குது அவருடைய வீடு. பாமக கட்சி தலைவர். ஸோ அதுவும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்டு ராஜ்யசபா லோக்சபாவில் மெம்பராக இருந்திருக்காரு. ஸோ அவருடைய வீடு தாங்க இது. இவருக்கு டி நகரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனையூர்லேயும் இவருக்கு ஆஃபீஸ் இருக்குங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த இடத்துல நின்று அவர் போராட்டம்லாம் கூட பண்ணார், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவருடைய வீடு தாங்க இது. இப்போ நான் உங்களை கிட்டே இருந்து காட்டுறேன் அவருடைய வீடு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கார் இருக்குது தெரியுது, கேட்டும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ திலக் தெருன்னு சொல்லிட்டு போர்டுலேயும் எழுதியிருக்குங்க. டோர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 10. இந்த இடத்துல செக்யூரிட்டி உக்காரத்துக்காக ஒரு இடம் இருக்குங்க. உள்ளே பாருங்கள் மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழேயும் ஒரு ஷெட் இருக்குது. ஸோ ஓவராலாக அவருடைய வீடு இப்படி தாங்க இருக்குது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டு டைப்பில் தாங்க இருக்குது. ஓகேங்க, இப்போ வாங்க அப்படியே நம்ம போவோம். ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் சார், ஸோ அவருடைய வீட்டை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அடுத்து எந்த ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் அவருடைய தெருக்குள்ளே போக பார்த்தோம், ஆனால் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் சின்ன சின்ன தலைவர்கள்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களுடைய வீட்டை தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை யாராச்சும் புதுசாக நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.